நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஜேர்னலிஸ்ட் ஷேக்வார் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். ரொம்ப அதிகமாக உழைச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். எலெக்ஷனுக்கு ரொம்ப நாள் ஆச்சு இவங்களை பார்த்து. ஸோ பேக் டு நார்மல் நினைக்கிறேன். விஜயை பொழக்கிறதுக்குனே நீங்கள் தான் ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ இப்போ ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. விஜய் வந்து திடீர்னு திருச்செந்தூருக்கு போயிருக்காரு. ஏதோ ரகசிய பூஜை, பின்னாடி வந்து யாரோ ஜோதிடர் இருக்காங்க, நாளைக்கு சீரடிக்கு போகிறாருன்னு. இவர் நான் மே 4ஆம் தேதி ஆஸ்திரேலியா லண்டன் தாங்க. இப்போ என்ன லோக்கல் லெவலில் இறங்கிட்டாரு, என்ன ரகசியம்? அவர் வயசு 51 ஆகுது. சரி, வயசு 51. திருச்சி தான் பூர்வீகம். ஓ, திருச்சியில் தான் அப்படிதான் சொல்லி தான் ஓட்டை கேட்டாங்க, அதெல்லாம் பண்ணானுங்க. 51 வயசுல திருச்செந்தூர் திசையே தெரியாத ஒரு மனுஷன் இன்னைக்கு திருச்செந்தூர் போறாருன்னா நம்ம எல்லாரும் நம்பணும். போகட்டும் அப்படின்னு நம்பணும். நம்ம 51 வயசு வரைக்கும் எந்த கோயில், குளம், சர்ச்சு, கிருச்சி, மசூதின்னு எதுக்கும் போகாம இன்னைக்கு எங்களை முட்டாளாக்குறதுக்காக ஏறி வரீங்க. நம்ம ஒரு டேட்டா எடுத்துருவோம் எலெக்ஷனுக்கு அப்புறம். தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்தவர்களோட எண்ணிக்கை, அதில் எத்தனை கிறிஸ்தவர்கள் விஜய்க்கு வாக்களிச்சிருக்காங்கன்ற நம்ம இந்த டேட்டாவோட எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம எதையாவது கையில் கிடைக்கிறது எடுத்து அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, என்ன வேணாலும் அடிக்கலாம். கண்ட கருமெல்லாம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா எடுக்கலாம். இதுக்காகவே நிறைய பேர் பின்ன செருப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. வேஸ்ட் பண்ணக்கூடாது, எங்கேயாவது பிரயோஜனமா இருக்கணுங்கிறதுக்காக வீட்டில் வச்சிருப்பாங்க. அது ரெடியாக வச்சிருக்கலாம். அண்ணன் பெரிய என்னது சொல்லுவார்ல, இந்த நான் வந்து கரிஸ்மாட்டிக்கா கர்மம் அதோ அதெல்லாம் வருவோம், நாங்க பெரிய ஆளு அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. நாங்க உடைச்சிட்டோம் அந்த மேஜிக்கே. ஆமா, அந்த இமேஜ் எல்லாம் என்ன ஏதுன்றதெல்லாம் நம்ம 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். நாங்கள் போன வரைக்கும் பார்த்தா இது இந்த முதல்ல கோயில் மேட்ருக்கு வேற. கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இது மோடியோட ஸ்டைலு. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பிராண சங்கடம் நிசப்தம்னு சொல்லி சுத்தக்கூடிய ஆளு. காஷ்மீர் இல்லைன்னா இமாலயாவுக்கு போயிடுவாரு. நம்ம விவேகானந்தர் இல்லத்து கூட வந்து அப்படி பண்ணுவார். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிடும் மண்ணை கவ போகிறோமா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சிடும். எங்கே மண்ணை கவ போகிறோமா அங்கே போய் ஒரு பூஜையை போடுவாப்புல. தமிழ்நாட்டுக்கு வந்தார். 40 எலெக்ஷன் முடிஞ்சதும், 40 தொகுதிக்கு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா விவேகானந்தர் போனார், மண்ணை கவிழ்ச்சி. ஓகே, அது மாதிரி எங்கெங்கெல்லாம் அவர் போகிறாரோ அங்கெல்லாம் அதே ஸ்டைலு தான் நம்ம விஜய் அண்ணனும். மண்ணை கவ போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் விழக்கூடிய அடி வந்து கொஞ்சம் பலமா விழக்கூடாது. ஓரளவுக்கு இடத்தையும் மனுஷ இடத்தையும் சேர்ந்து அடிச்சிடக்கூடாது. அந்த இதுல மட்டும் எனக்கு வந்து பண்ணி கொடு, மீறினா கடுப்பாயிரும் வடிவேலு ஸ்டைல்ல வேண்டதுக்காக தான் அவர் போயிருக்காரு. அதுதான் உண்மை. நாளைக்கு இன்னொரு கோயிலுக்கு போவாரு, அடுத்து இன்னொரு கோயிலுக்கு போவாரு, எல்லா கோயிலுக்கும் போவாரு. லைனா எல்லா கோயிலுக்கும் போய் ஒரு விசிட் அடிச்சுட்டு வருவாரு. அதுல வந்து பிரச்சனை பஞ்சமே இல்லை. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா விஜய் நான் வந்து ஆக்டிவா இருக்காருன்னு காமிச்சுக்கிறதுக்காக. இப்ப கோயிலுக்குள்ள தான் ஏற முடியும். அதனால இதே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு இதுக்கு முன்னாடி விஜயோட பவுன்சர் ஒருத்தர் சொன்னார், அண்ணனுக்கு எப்பவுமே ஒரு கூட்டம் இருக்கணும், கையை காட்டணும், அது அவருக்கு ஒரு விதமான நோய் அவருக்குன்னு. இப்போ நிறைய கூட்டத்தை பார்த்துட்டு ஒரு 2 நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறது, ஐயோ கூட்டம் இல்லாமல் ரொம்ப கஷ்டமா இருக்கு, உடனே கூட்டத்தை ஃபார்ம் பண்ணணுன்றதுக்காக பண்ணது. கேள்விப்பட்டது என்னன்னா, சார் வந்து யாரோ அவங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு சீக்கிரமா ஒரு பிறந்தநாள் வருது, அவங்களுக்கு கல்யாணம் கூட, அதனால ஏதோ ஒரு ஜோசியக்காரர் சொல்லி அது தெரியல. அது வந்து அதுக்காக வந்து அவரு கோவில் கூடலாம் போய் பூஜைலாம் பண்றாரு. இந்த பின்கட்டைன்னு ஒரு சேனல் இருக்குல்ல, சரி, சாம்பார் சட்டியை கழுவுனெல்லாம் கூட இன்டர்வியூ எடுப்பாங்க. அப்படியான ஆளுங்கிட்டலாம் வந்து அவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்க நினைச்சா இதை வெளியில கொண்டு வர முடியும். ஏன்னா ஐயரை போய் பிடிச்சா அவர் யார் பேர்ல அச்சரம் பண்ணாரு, நட்சத்திரம் பேர் என்ன, கோத்துறை கோத்துறை ஏதாவது சொன்னாரா, அதை மட்டும் சொல்லுங்க போதும், நாங்க அதை வச்சு மேனேஜ் பண்ணி அமித்ஷாவா. ஆமா, அவங்களே ஒரு வீடியோ போட்டுருவாங்க. விஜயண்ணா வந்து திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா யார் பேர்ல அர்ச்சனை பண்ணிருக்காரு தெரியுமா அப்படின்னு இவங்களே ஒரு வீடியோ போட்டுருவாங்க. அப்ப நம்ம தெரிஞ்சிடும். இந்த ஒரு இன்வெஸ்டிகேட்டிவான வேலையை வந்து அந்த பின்கட்டை, அப்புறம் இந்த ஜீல ஆரம்பிக்கிற சேனல், இவங்க எல்லாம் பண்ணக்கூடிய ஆளுங்க. நயன்தாரா வீட்டு கல்யாணத்துல சாம்பார் சட்டி கழுவுனவர்ல இருந்து எல்லாரையுமே இன்டர்வியூ எடுத்தாங்க. நயன்தாரா கிட்ட பாத்தீங்களா, தூரமா பாத்தீங்களா, சைட்ல பாத்தீங்களா, இல்ல க்ளோஸ் அப்ல பாத்தீங்களா, பல இன்டர்வியூ எடுத்தவங்க. இந்த வேலையை உங்களுக்கு நாங்க சிறப்பா கொடுக்குறோம், செஞ்சு கொடுங்க, யார் பேர்ல பண்ணீங்க அப்படின்னு விசாரிச்சு நல்லது. ஏன்னா நீங்க பண்ணக்கூடிய ஆளுதான். இல்ல வெளியில கூட ரசீது கொடுப்பாங்க, பண்ணறோம் அப்படின்னு. அந்த ரசீது கொடுக்கற கூட நீங்க இன்டர்வியூ எடுத்தீங்கன்னா பல வேலைகள், விஷயங்கள் வெளியில வரும். எதற்காக இந்த உண்மையான பூஜை, பரிகார பூஜை, அது வந்து வெளியில வந்துரும். ரெண்டாவது, விஜயண்ணா கூட இன்னைக்கு ஒரு ஜோசியக்கார் போனார்ல, அவர் பேர் ஏதோ ஒரு பேரு, அவர் வந்து யாருன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எம்ஜிஆர் சாயல்ல யார் இருக்காங்க அப்படின்னா அது வந்து அஜித் குமார். ஆமா, ஒரு 10-8 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்த ஒருத்தர். அப்படியான ஒரு ஆளை தான் இன்னைக்கு விஜய் வந்து கூட வச்சு சுத்திக்கிட்டு இருக்காரு. அவர் பேர் வந்து
ராதன் பண்டிட். பண்டித். அப்ப அவங்க வந்து சொல்லக்கூடிய ஆளுதான். ஏன்னா கூட இந்த தமிழ்நாட்டு ஜோசியர் தமிழ்நாட்டு ஜோசியக்காரன் வந்து தீ மிதிக்க சொல்லுவான், மண்சோறு திங்க சொல்லுவான், வேலை குத்திக்க சொல்லுவான். அது நமக்கு சரிப்பட்டு வராது. பெயின் அது வேற டிபார்ட்மெண்ட். இவங்க வந்து வேற, இவங்க கொஞ்சம் வலிக்காம இருக்கும். எச்சி இலையில உருளுங்க, பிராமணன் சாப்பிட்ட எச்சி இலையில உருளுங்க. அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது பரிகாரமா சொல்லுவாங்க. இப்போ அந்த பரிகாரம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஒரு 4 கோயிலுக்கு போயிட்டு வா, ஏதாவது ஒரு சாக்கடையில முங்கி எந்திரி அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் இவங்களுக்கு ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி பண்றதுனாலதான் ஜோசியக்கார கூட வெளியில இருந்து ப்ராடக்டா இறக்கிருக்கு. நம்மளுக்கு ஏத்த மாதிரி ஜோசியரை கூட ஃபிட் பண்ணிக்கிறது. ஆமா, நம்ம ஊர்க்காரன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 48 நாள் சாப்பிடாம இருக்கணும், உப்பு இல்லாத சாப்பாடு அதெல்லாம் பெரிய பிரச்சனை. செருப்பு போடாதன்னுவான். அதெல்லாம் நம்மளால தளபதியால முடியாது. அது கஷ்டம். அது யார் பண்ணுவான்னா தளபதி கூடவே இருக்கிறவன். அந்த சந்தானம் ஒரு காமெடி, இதெல்லாம் நீங்க அடிச்சுக்க மாட்டீங்களே, நாங்க தானே அடிச்சுக்கணும். அந்த மாதிரி கூட இருக்கவன் தான் அடிச்சுக்கணுமே தவிர தளபதி அடிச்சுக்க மாட்டாரு. அதை அப்பவே கணிச்சிட்டாரு தளபதி. அப்பவே படத்திலே காமிச்சிட்டாரு. இப்படிதான் நடக்கும். நாளைக்கு ஒரு கோயிலுக்கு போவாரு, அப்படியே போயிட்டே இருப்பாரு. அடி கம்மியா விழணும், அவ்வளவுதான் மோட்டிவ். நீ ஏதோ டேட்டா ஒண்ணு சொல்றேன்னு சொன்னீங்களா, கிறிஸ்துவ ஓட்டர்கள் எவ்வளவு விழுந்தாங்க, அந்த டேட்டா சொல்றீங்களே. திருச்சியில கிறிஸ்தவர்கள் ஓட்டு அதிகம், அங்கதான் போய் நின்றுருக்காரு. எவ்வளவு கிறிஸ்தவர்கள், நீங்க ஏதோ ஒண்ணு விஜய் கிரேஸ் மாஸ் என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம், மக்கள்கிட்ட தான் தீர்ப்பு இருக்கு. அப்படியே விஜய் திருச்சியிலையும் பெரம்பூர்லயும் ஜெயிச்சாலுமே கூட ஒரு பெரிய லீடர் தானே, கெத்து தானே, மாஸ் தானே. அப்பனா அவரு ஐ பெரியசாமி தான் 2021 அதிக பெரும்பான்மை வாக்கு வித்தியாசத்துல 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்கிறாரு. அப்ப இவரும் அப்பனா ஜெயிக்கணும், அப்படி ஜெயிக்க மாட்டார். 5000-10,000 ஓட்டுல சண்டை போடுவார். டீலிங் எப்படி வானதி சீனிவாசன் அவர்களுக்கும் கமல்ஹாசன் அவருக்கும் ஒரு சண்டை போச்சோ, அந்த மாதிரி ஒரு ஜெயிச்சிடலாம்னு அப்படி நின்று சண்டை போட்டு அந்த வெற்றியை வாங்கிட்டு வரக்கூடிய வேலை நடந்தால் அப்படிதான் நடக்கும். அப்படிதான் நடக்கும். ஆனா அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு அந்த ஊர் மக்களே வந்து சொல்லிட்டாங்க. நிலவரத்துல அதாவது இறங்கி பார்த்திருக்கீங்க நிலவரம். வடசென்னை மக்கள் வந்து எப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப சென்சிட்டிவான மக்கள் வடசென்னை மக்கள். அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. குடிநீர் பிரச்சனை, பட்டா பிரச்சனை, போக்குவரத்து பிரச்சனை, சாலை பிரச்சனை. இது எல்லாத்தையுமே கடந்த 5 வருஷத்துல திமுக அரசாங்கம் சிங்கார சென்னை 2.0 கொண்டு வந்து பல வேலைகளை அவங்க முன்னெடுத்திருக்காங்க. பல விஷயங்களை அவங்க கொண்டு போயிருக்காங்க. இன்னமும் சில தீர்க்க முடியாத சில பிரச்சனைகள் இருக்கு. அது எல்லாத்துலேயுமே அவங்க வந்து கவனம் செலுத்தி அதுக்கான வேலைகளையும் ப்ராசஸையும் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா பீரியட்ல பாதாள சாக்கடை திட்டத்தை போட்டு அப்படியே விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அதை பக்காவாக கொண்டு வந்து அதெல்லாம் பண்ணதுல பல இடங்கள்ல பாதாள சாக்கடை அப்படியே இருக்கும், ரோடு அப்படியே இருக்கும். திமுக அரசாங்கம் வந்து சின்ன ரோடா இருக்கு, இவ்வளோண்டு தான் இருக்கு, இதுக்குள்ள தார் ரோடு போட முடியாது, ரோட் ரோலர் உள்ள கொண்டு போக முடியாது அப்படின்னா அந்த பிரீக்ஸ் இருக்கும், ஒயிட் ரெட்ல ஒரு பிரீக்ஸ் இருக்கும், அதெல்லாம் பார்க்ல மட்டும்தான் இருக்கும். அதெல்லாம் போட்டு எம்கேபி நகர்லாம் அதெல்லாம் போட்டு பக்காவா பண்ணி நான் ஜிஏ ரோட்ல எல்லாம் போய் பார்த்தேன். ஆக்சுவலி ஜிஏ ரோட்ல உங்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய ஏரியா, அதுல நடக்கிறதே கஷ்டம். இப்போ அதுவே வந்து ஃபுல் ரோடு வந்து அப்படிதான் போடுறாங்க நார்த் சென்னையில. ஆமா, அப்ப அந்த இடங்கள்ல பல இடங்கள்ல வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. பஸ் ஸ்டாண்டு ஒரு டைம்ல இந்த 10 வருஷத்துல அதிமுக ஆட்சியோட 10 வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு மேற்கூரை இருக்கிற பஸ் ஸ்டாண்டோட எண்ணிக்கை ரொம்ப குறைவு, ரொம்ப குறைவு. ஆனா இன்னைக்கு மேற்கூரை இல்லாத பஸ் ஸ்டாண்டே கிடையாது. மேற்கூரை இல்லாத வடசென்னையில பஸ் ஸ்டாண்டே கிடையாது. எல்லா இடங்கள்லயும் இருக்கு. வடசென்னையில பல இடங்கள்ல ஏசி பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, ராயபுரத்துல இருக்கு ஏசி பஸ் ஸ்டாண்ட். நீங்க போய் பார்த்தா தெரியும். பூக்கடை பஸ் ஸ்டாண்ட் எவ்வளவு அதர பழசு, அதுவே இன்னைக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. அதை வந்து மாற்றா இன்னைக்கு வந்து ராயபுரம் பிரிட்ஜு கீழே. அப்போ வடசென்னையோட கட்டமைப்புல திமுகவோட பங்களிப்பு பெருசா இருக்கு. அந்த தற்காலிக பஸ் ஸ்டாண்டே பாத்தீங்கன்னா இதுவே நல்லா இருக்கு, இது தற்காலிகன்றீங்க. சமீபத்துல வடசென்னையில இருக்கக்கூடிய மக்களுக்கு பட்டா பிரச்சனை வருது. அந்த பட்டா பிரச்சனையாவது எடுத்து விஜய் பேசியிருப்பாரா? இல்ல. போராட்டம் நடத்தியிருக்காரா? இல்ல. தேர்தல் அறிக்கையில சொல்லிருக்காரு பட்டா கொடுப்போம் அப்படிங்கிறாரு. ஆனா வடசென்னை மக்களை ஒன்று திரட்டி பாதிக்கப்பட்ட மக்கள், பட்டா வேணுன்ற மக்கள் எல்லாரையும் ஒன்று திரட்டி சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அதுக்கப்புறமா பல இடங்களுக்கு பட்டா விநியோகம் செய்யப்பட்டிருக்கு. இது வடசென்னையில மட்டும் இல்ல, மத்திய சென்னை, சவுத் சென்னை பல இடங்கள்ல நடந்திருக்கு. சேப்பாக்குல முக்கியமா ஜி செல்வா சொல்லும் போது சொன்னாரு, இந்த மாதிரி சேப்பாக்குல ஒரு பெரிய பட்டா பிரச்சனை, நாங்க தான் போராடி வாங்கணும். அப்ப நாங்க வந்து இதுவே அதிமுகவா இருந்துச்சுன்னா நாங்க போராடிக்கிட்டே இருந்திருக்கணும். அந்த சேப்பாக்குல தொகுதி வந்து உதயநிதி அவருடைய தொகுதிங்கிறதுனால ஈஸியா அவர் அணுக முடிஞ்சது. போராட்டத்துக்கு அனுமதி கிடைக்காது, போராடுறதுக்காக வாய்ப்பு இருக்கு நம்மளுக்கு. அப்ப இதெல்லாம் சொன்னாங்க. இதுதான் நிலைமை. அப்ப வடசென்னையில அங்க இருக்கிற எம்எல்ஏக்கள்
எபினேஸ்வரோ இல்லை ஐட்ரி மூர்த்தியோ இல்லை சங்கர் அவர்களோ இல்லை வந்து வேறு யாராக இருந்தாலும் சரி ஆர்டி சேகரோ இல்லை தாயகம் கவியோ இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அந்தந்த ஊர் மைந்தர்களாக இருக்கிறாங்க. அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க ஓடி போய் உடனே அணுகிடலாம். நம்ம ஏரியாக்கு என்ன தேவை அப்படின்றத அவங்க உடனே அணுகிடலாம். நீங்க அங்க சுதர்சனம்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே ஆர்டி சேகர், தாயகம் கவி, அப்புறம் துறைமுகம்ல சேகர் பாபு, ஐட்ரி மூர்த்தி, இங்கே எபினேசர், அப்புறம் சங்கர், இப்படி எல்லாருமே அங்க அந்தந்த ஊருக்காரவங்க வீடு அங்கேயே இருக்கும். அப்ப என்னன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஏதாவது ஒரு நல்லது கெட்டது அப்படின்னா ஈஸியா போயிருவாங்க. இவரு சொல்றாருல மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து உங்களை பாப்பேன். நீங்க இந்த எம்எல்ஏக்கள் வந்து எல்லாருமே எப்பவுமே அவங்கள எப்படி பார்க்கலாம்னா நைட்டு ஒரு 8 மணிலேருந்து 10-10:30 வரைக்கும் அவங்க வீட்டு வாசல்லே சும்மா உட்காந்துருப்பாங்க, சேர் போட்டு உட்காந்துருப்பாங்க. விஜய் அப்படி பார்க்க முடியுமா? அதான் மாசத்துக்கு ஒரு வாட்டி அவரே தொகுதிக்கு பெரம்பூர்ல யாராவது ஒருத்தர் காது குத்து, கல்யாணம் இல்லை கேதம் இல்லை ஏதோ ஒண்ணுன்னா விஜயை போய் கூப்பிட முடியுமா? வீட்டுக்கு வந்து காது குத்திட்டு போங்க, நான் குத்தி விடுறவாங்க அப்படின்னு குத்தி விட்டு அனுப்புவார். அதனால இப்படி ஒரு கிரேசர், இப்படி ஒரு அணுகுமுறையை வடசென்னையில் இருக்கக்கூடிய வீட்டு தலைவர்கள், வீட்டு சுமையை தான் மேல சுமந்துகிட்டு இருக்க பெண்களுக்கு இந்த உணர்வு இருக்கு. அப்ப அவங்க பார்ப்பாங்க யாரை அணுக முடியும். அதிமுகனாலும் ஓகே, திமுகனாலும் ஓகே. அப்ப அந்த ஓட்டு அங்க விஜய்க்கு விழ வாய்ப்பே இல்லை. இப்ப இந்த சின்ன சின்ன குட்டி குஞ்சான்ஸ் இருக்கானுங்கல்ல, அவனுங்க வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போட்டவன் அப்படின்றத தாண்டி எனக்கு ஓட்டு இல்லைன்னு வீடியோ போட்டவன் தான் அதிகம். ஆமா, அழுது புலம்பி போடுறாங்க. அதுல படிச்ச ஒரு தற்கூரியெல்லாம் இருக்காங்க. அமெரிக்காவில இருந்து வந்துட்டேன், நான் 40,000 செலவு பண்ணிட்டு வந்தேன், எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. என்ன யோசிச்சேன், அமெரிக்கால இருந்து டிக்கெட் போட்டு வந்தே ஒரு ஆன்லைன்ல வாக்காளர் பட்டியல பேர் இருக்கான்னு பார்க்க தெரியாதா? SAR உனக்கு வந்துச்சு தெரியாதா? என்ன ஏதாவது நான் கேட்டுருவேன், இப்போ ஏதாவது தப்பான வார்த்தை வரும், அங்க என்ன கிழிச்சுக்கிட்டு இருந்தியா? நீ அங்க இத்தனைக்கும் உனக்கு சர்வர் ஃப்ரீயாவே இருக்கும், நல்லா ஃபாஸ்டா இருக்கும். இங்க எல்லாரும் பகல்ல இருக்கும், உனக்கு நைட்ல இருக்கும். அப்ப சர்வர் நீ ஈஸியா எடுத்து பண்ணிருக்கலாம், பண்ணி தொலைஞ்சிருக்க வேண்டியதானே. அப்ப உட்காந்துட்டு விஜய் வீடியோ ஏரியா பார்த்து இருந்திருப்ப. அதனாலதான் வாழ்க்கை நாசமா போச்சு, ஒரு ஓட்டு போச்சு. அதனாலதான் நீ இப்ப இங்க வந்து அழுதுட்டு இருக்க. ஒரு நடிகர் ஐயோ அவங்க அதுக்கு மேல என்கிட்ட SAR ஃபார்மே இருக்குங்க, எனக்கு ஓட்டு இல்ல. இது எல்லாமே கவர்மெண்ட்ங்கறான். எந்த கவர்மெண்ட்? நல்ல கவர்மெண்ட். அத எந்த கவர்மெண்ட் மாநில அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இது வந்து இது நல்ல கவர்மெண்ட் தான், ஆனா இல்ல இது கையில என்னப்பா அது SAR ஃபார்ம் ஃபில் பண்ணி நீ குடுக்கலையா? நீ சேஃப்டிக்கு நான் அது கொடுக்கணுமா? இப்படிலாம் நீ கேப்பன் தெரிஞ்சுதான் ஓட்டு போட்ட சிட்டையை நான் கையில எடுத்துட்டு வந்துட்டேன்ல, அந்த மாதிரி இந்த ஆளுங்க ரகம் போல இருக்கு. அப்ப இவங்க எல்லாம் இதுல பாதி பேருக்கு ஓட்டு இல்ல. மேக்சிமம் இவங்க வந்து எப்படி ஓட்டு எடுத்திருக்காரு விஜய் அப்படின்னா இதுல நம்ம மறுக்க முடியாது. அதிமுகவோட பெண்கள் ஓட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டாரு, முக்காவாசி தூக்கிட்டாரு. இன்னைக்கு அதிமுக அழியறது உறுதி. 3ஆம் இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அதிமுக. பல இடங்கள்ல 3ஆவது இடம் அதிமுக, 2வது தாவேக்கா வருது. அதுல நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அடுத்து சின்ன சின்ன குட்டி குஞ்சான்ஸ்ல இருக்கிறவங்கள ஒரு 40% ஓட்ட தான் எடுக்கிறாரு, ஃபுல்லாலாம் எடுக்கல. மீதி இருக்க 60% எல்லா கட்சிகளும் பிரிக்கிறாங்க. திமுக வந்து ரொம்ப தெளிவா வேலை பார்த்துருக்கு. இளைஞரணி மாநாடு, ஐடி மாநாடு, ஐடி விங் மாநாடு, அடுத்து மகளிர் மாநாடு, மண்டல வாரியான மாநாடு, ஆமா இன்ஃப்ளூயன்சர்ஸ் மாநாடுன்னு பக்காவா எல்லாரையுமே பிரிச்சு அவங்க அழகா வேலையில பிரிச்சு விட்டுருக்கு. அதனால அந்த அங்க இருக்க யங்ஸ்டர்ஸ் ஓட்டை இவங்களால அறுவடை பண்ண முடியல. மாறா திமுக என்ன பண்ணுன்னா தாவேக்கால இருக்க யங்ஸ்டர்ஸ் ஓட்டை கொத்தா தூக்கிது இந்த எலெக்ஷன் டைம்ல. பாக்குறாங்க என்னடா தேர்தலில் மாற்று மயிறு மண்ணாங்கட்டினீங்க ஒன்னும் புரியலையடான்னு தெரிச்சு ஓடிடுறாங்க. நம்ம வில்லிவாக்க சில்பா குமார் கூடவே சுத்திட்டு இருந்த 300 பேர் அப்படியே திமுக வேட்பாளர் கார்த்தி கூட போயிட்டாங்க. அதோட அவர் பிரச்சாரத்தையும் முடுக்கிட்டாரு. போதுண்டா சாமி, இதுக்கு மேல நான் காசு செலவு பண்ண சொந்த காசு சூனிய வச்சுதான் அப்படின்னு அவர் 100 கோடி கொடுக்குறேன் எனக்கு வெள்ளிவாக்கத்தை எழுதி கொடுங்கன்னா கூட கொடுத்துருவாங்க. அப்படியானால ஆனா அது ஓட்ட காசு கொடுத்து வாங்க முடியல, மாட்டிக்கிட்டாரு. இதுதான் நிலைமை. பல இடங்கள்ல ஒரு அதிமுக 3ஆவது இடத்துக்கு போகுது, இது 2வது இடத்துக்கு போகுது. ஆனா சீட்டு வாங்குமா அப்படின்னா அதான் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அப்படிலாம் வாங்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்படியே 2வது இடத்துல வாங்கக்கூடிய வேட்பாளர்கள் கொஞ்சம் அறிமுகமானவங்களா இருக்காங்க, அதனால வேணா 2வது போறாங்களே தவிர மீதி ஆளுகள்லாம் படுகேவலமா தூக்க போறாங்க. இந்த துறைமுகத்துல ஒரு டுபாகூர் ஒரு ஆள் இருக்காப்புல, நீ அம்மா இங்கே பிடிச்சா தூக்குவியான்ற கேவலமா வருது. வாயில பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு ஆதங்கமா பேசுது, இப்படி கை வச்சு பொண்ணுன்றாங்களா? அது அவரோட பொண்ணுனா எனக்கு கேசரி படத்துல ஒரு டைலாக் ஒரு சீன் வரும், பாலையா வந்து குட்டச்சது அப்படி பேட்டச்சதுன்னு சொல்லி தருவாரு. எனக்கு தெரிஞ்ச அந்த படம் காப்பி ஆயிருக்குன்னா ஜெயநாயன் படத்துல அந்த சீன் இருக்கணும். நீ வந்து அந்த படத்தை வந்து திருட்டு விசிறி வாங்கி பாத்துருல, பாலையா படத்தையாவது பாத்துரு. அது எப்படி நீ அங்க கை வைப்ப? எப்படி நீ பொண்ணாவே இருந்துட்டு போட்டோம்? இல்ல பொண்ணுக்கே இந்த நிலைமைனா அந்த தொகுதியில இருக்க பெண்கள் மத்த பெண்களோட நிலைமை
இல்ல அது ஏற்கனவே எலெக்ஷன் நடக்கும் போதே பூந்தமல்லி வேட்பாளரை ஒரு பொண்ணு அபியூஸ் கண்டென்ட்ல போய் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த வீடியோ வைரல் ஆகுது. அவன் எப்படின்னா புடிச்சு இப்படி தள்ளிக்கிட்டு இருக்கிறான். அந்த பொண்ணு அந்த வீடியோ ஆதாரத்தோட கம்ப்ளைண்ட் கொடுக்குது. கேட்டா இது வந்து எங்களை ஏமாத்துறாங்க, பதவி கொடுக்கலன்னு பண்ணுது அப்படின்னு. நானும் பார்த்தேன். நிறைய வேட்பாளர் அவங்க அறிவிச்ச வேட்பாளர் ஒண்ணு இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டா இருக்காங்க, இல்ல அந்த நில மோசடி பண்றவங்களா இருக்காங்க. இவர் ஆர்கே தொகுதி இவர் அடிச்சவரு, அதுதான் அதுவும் சொத்து பிரச்சனைக்காக சொந்த தங்கச்சின்னு அன்னைக்கே என்ன மரியாதை பாத்தீங்களா? இல்ல அவரு வேற உங்களுக்கு அது சவால் விட்டுதான் அது தனி. அவர் என்ன கொல்ல போறேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காரு. ஆல் தி பெஸ்ட். நான் வந்து வட சென்னை தான், ட்ரை பண்ணுங்க. சட்டம் ஒழுங்கு நீங்க சிறப்பா இருக்கு, உங்களால ஒரு பருப்பும் வேகாது. நீங்கள் வந்து அவ்வளவு மோசமான ஆளாக நீங்கள் ஆளை வச்சுலாம் அடிக்கிற அளவுக்குலாம் தமிழ்நாடு வந்து குஜராத்தாவோ உத்தரப்பிரதேசாவோ இல்லை. இன்னும் பீகார் அதாவது இங்கே பிஜேபி இன்னும் கால் ஒண்ணுல, அது பிஜேபி கால் ஒண்ணு. அந்த மாதிரி அடுத்த வாட்டி பிஜேபியில் சீட்டை வாங்கிட்டு வேணா ஏதாவது ட்ரை பண்ணு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இல்லை அதான் எனக்கு என்ன அதிர்ச்சியா இருக்குன்னா, நீங்க வந்து இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட எடுக்கல, இதுக்குள்ளே இவ்வளவு தூரம் ஓப்பனா பகிரங்கமா மிரட்டுறீங்க. இது மாதிரி பண்ண நீங்க அப்ப ஆட்சிக்கு வந்தா நிலைமை என்ன? லேடி வேட்பாளர், பெண் வேட்பாளரே மிரட்டுறாங்க. சிவகாசியில இருக்கவங்க அந்த டீம் வச்சு இவன் எப்படி வீடியோ போட்டா, அவனுக்கு எப்படி ஆடியோ போச்சு, என் ஆடியோ எப்படி போச்சு, அவனை சும்மா விட மாட்டேன்னா அங்க இருந்து மிரட்டுறாங்க. லைனா போனு, யாரா நீங்க எல்லாம் எப்படா நீங்க என்ன மிரட்டுவீங்க அப்படின்னா, கேஸ் போட்டுக்க, ஆடியோ லீக் பண்ண கேஸ் போட்டுக்க, எனக்கு பிரச்சனை இல்லை. உன் ஆடியோ உன் வீடியோ தானே, ஃபேஸ் பண்ண தெரியாது. உன் ஆடியோ உன் வீடியோ தானே, நீ தானே பண்ணியிருக்க. நீ என்னமோ உன்னோட பர்சனலா வீட்டுக்குள்ள சாப்பிட்டுட்டு இருக்க வீடியோவோ இல்ல உங்க வீட்டுக்குள்ள பேசிட்டு இருக்க வீடியோவா லீக் பண்ண? அரசியல் கட்சியில நீ இன்னொருத்தட்ட பேசிட்டு இருக்கிறது, அது நீ யாரு எவ்வளவு மோசமானவன்னு இந்த மக்களுக்கு தெரியணும். உன்னை தேர்வு செஞ்சு சட்டமன்றத்துக்கு அமிச்சா நீ என்ன பண்ண போற? அங்க என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இவங்க எல்லாம் பாதி பேர் போனா பப்ஜி விளையாடிட்டு இருப்பாங்க. அங்க மசோதா தீர்மானம் அப்படின்னா, மசோதானா என்ன, எத்தனை கிலோ அப்படின்னு வாங்க போல இருக்கு. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு நிலைமை. ஏன்னா படிக்கிறதுக்கே முடியாது, ஒண்ணுமே இல்லை. அதிமுக ஆட்சி முடிஞ்சு திமுக ஆட்சி வரும்போது பிடிஆர் வந்து நிதியமைச்சரா இருந்தாரு. வெள்ளை அறிக்கை தயார் செஞ்சு வெள்ளை அறிக்கையை சட்டமன்றத்துல பிரசன்ட் பண்றாரு. இவங்களால ஒரு வெள்ளை அறிக்கையை தயாரிக்கிற அளவுக்கு இவங்ககிட்ட ஸ்கில் எவனுக்காவது ஒரு ஆள்கிட்ட இருக்கா? பிடிஆர் ஒரே ஆளா உட்காந்தாரு, மாச கணக்குல உட்காந்து ராத்திரி முழுக்க உட்காந்து வெள்ளை அறிக்கை ரொம்ப தெளிவா எழுதினாரு. எனக்கெல்லாம் சரியான ஆச்சரியம், எப்படா வெளியிட்டாரா அப்படின்னு. அவரு அவ்வளவு அழகா போட்டு பிரிச்சு மேய்ஞ்சிட்டாரு. இங்க வெள்ளை அறிக்கை விஜயனாவை தனியா ரூம்ல உட்காந்து விட்டுட்டு ஒரு பேப்பர் அவ்வளவுதான், இந்தா உனக்கு கட்டு பேப்பரையே கேட்ட வெள்ளையா இருக்கு பாத்துக்க, அதான் வெள்ளை அறிக்கை. 10 பஞ்சு டைலாக் எழுதிட்டு வந்து இருந்தாங்க. இதுவே அவ்வளவுதான். அவங்க டீம் ஐடிவிங்களை கூட யாருக்கும் வெள்ளை அறிக்கை தெரியாது. அந்த அளவுக்கு இவங்க வச்சுக்கிட்டு நாங்க ஆச்சு, அவ்வளவுதான். அவங்க வாழ்ந்துட்டாங்க, தனியா ஒரு உலகத்துல இருக்காங்க. இந்த சோசியல் மீடியாலே ஒரு இது வந்து ஒரு உலகத்துல தனியா இருக்கிறாங்க. ஏன்னா நான் இப்ப ரீசெண்டா பார்த்தேன், இவங்களே 29 அமைச்சர் லிஸ்ட் வெளியிடுறது, அண்ணனுக்கு பதவி ஏற்பு விழாவுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. கேலண்டர்ல பார்த்தேன், அல்ல நான் பார்த்ததுல இருந்து இந்த கேலண்டர் சிஎம் மாதிரி உட்காந்துருக்காரு. அதுல ஒருத்தர் ரெக்வஸ்ட் கீழே போட்டிருக்காங்க, அண்ணன் ஒருவேளை தோத்துட்டா ரிட்டர்ன் எடுத்துட்டு காசு கொடுப்பீங்களா அப்படின்லாம் கேட்டு வச்சிருக்காங்க. சரி, இந்த தனி உலகத்தை வாழ்றாங்களே, இப்படி இவங்களை எப்படி எடுத்துக்கிறது, எந்த கணக்குல எடுத்துக்கிறது? இது வந்து இவனுங்க அதான் இப்ப ஒரு சைடு இது, இன்னொரு சைடு தோத்துட்டாவும் வார்த்தைகளா ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. ஆமா, யார் யார் எப்படி அடிக்கணும், சிம்பத்தியான வார்த்தை. விஜய் அண்ணனுக்கு முட்டு கொடுக்கறது, அதாவது காமராஜரே தோக்கடிச்ச உலகம். ஒரு மனுஷனை பார்த்து ஒட்டுமொத்த திமுகவும் பயப்படுதே, உனக்கே இது வெற்றிங்க. நமக்கு இருந்த கடைசி நம்பிக்கையும் தோத்து போச்சு. கவலைப்படாத, நீ தொடர்ந்து போராடுன, விஜயகாந்த் மாதிரி உன்னை விட்டுற மாட்டோம். இப்படி ஒரு சென்டிமெண்டான 4 லைன் எழுதி வச்சிட்டாங்க. வந்த உடனே லைனை அவுத்து விடுறதுக்கு ரெடியா இருக்கானுங்க. அவுத்து விட்டு வேலையை பார்த்துருவானுங்க. இல்ல, எனக்கு இன்னொரு டவுட் வருது. இவங்க எலெக்ஷன் முடிஞ்ச கையோட தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னா, திமுக வந்து ஸ்ட்ராங் ரூம்ல வந்து ஏதோ வேலை பார்க்குது. நான் என்ன கேட்கிறேன், ஸ்ட்ராங் ரூம்ல எல்லா கட்சியுமே சார்ந்தவங்க உட்கார்ந்து அதை வாட்ச் பண்ணலாம், இது பண்ணலாம். அப்படி இருக்கும்போது நீங்க அங்க போய் உட்காராம தொடர்ந்து திமுக ஏதோ ஸ்ட்ராங் ரூம்ல அளவுடே கிடையாது. முதல்ல அங்க இருந்து நம்ம வெளிய இருந்து நம்ம யாரும் போறாங்க வராங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம்ல. அங்க திமுக மட்டும் இல்ல, திமுக சுயேட்சை வேட்பாளர்கள், அதிமுக, நாம் தமிழர், பாஜக எல்லாருமே உட்காரலாம். ஆமா, உனக்கு ஒரு கட்டத்துக்கு மேல அலவுட் இல்ல. நீ போனா சுற்றுவானுங்க. உள்ள திமுக ஏதோ பண்ணிட்டு இருக்கு, மாத்துது, சீல உடைக்குது. தொடர்ந்து தாவைக்கா தரப்புல இருந்து இந்த மாதிரி பரப்புறது பார்க்கும்போது அதையும் வந்து தோல்வி ஆயிடுச்சு. விட்டா சொல்றீங்க, அந்த பொட்டியில ஒரு 4 பொட்டி நான் பாத்துக்க இருந்தேன். அந்த 4 பொட்டியில அப்படியே
அது வந்து ராமாபுரம் உள்ள போச்சு, நான் பார்த்தேன், அவர் சிஎம் வீட்டுக்குள்ள போச்சு. அப்படிதாங்க திமுக ஜெயிச்சது, அப்படிதாங்க ஜெயிச்சிருக்கு. மக்கள் ஓட்டு போட்டுலாம் ஜெயிக்கலங்க, இப்படியே தான் இருக்கும். அர்த்தராத்திரியில வந்தாங்க 4 அமைச்சர்கள் உள்ள போனாங்க, ஏதோ பண்ணிட்டாங்க, மாத்திட்டாங்க, பெட்டியை மாத்திட்டாங்க. நைட்டு தூங்கும் போது கனவுல வர்றது எல்லாத்தையுமே காலையில கான்ஸ்பிரசி எல்லாம் உண்மை நினைச்சு இவங்க எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அதான் என்ன இல்ல, நான் என்ன யோசிக்கிறேன், அப்படிலாம் போக முடியாதுடா, எத்தனை அடுக்கு பாதுகாப்பு இருக்கு, பண்ண முடியாதுடா, சொன்னா புரிச்சுக்கோங்க. இல்ல திமுக அதாவது இந்த நார்த்ல ஒரு நல்ல ஐடியா கொடுக்கலாம். உங்க கட்சியிலே நல்லா வளர்ந்தவர் அப்படியே மேல எப்படியே நிக்க சொல்லுங்க. சிசிடிவி கேமரா, சிசிடிவி விட இன்னும் ஹைட்டா மேலே நிப்பாரு, இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவரே நின்று பார்த்துக்க சொல்லுங்க. அவர் ஒரு ஆளு ஆதவர்ஜுனர் தான் இன்னொரு ஞாபகம் வருது. அவர் அடிச்சு சொல்றாரு, மே 4 சிஎம் ஆகிறது, விஜய் சிஎம் ஆகிறத யாராலுமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் தான் சின்ன மாப்பிள்ளையா சில ஆதவர்ஜுனா தான் சிஎம் விஜய் சிஎம் ஆகிறத யாராலுமே தடுக்க முடியாது. சின்ன மாப்பிள்ளை, சிஎம் சின்ன மாப்பிள்ளை, அது எனக்கு தெரியல, அப்படி சொன்னாரா தெரியல, எனக்கு தெரியல. அதனால அந்த அளவு கான்பிடென்டா இருக்கிறாங்க. அவர் அந்த இது பார்ப்பாரா, இதை பார்ப்பாரா, எதை பார்ப்பாரு, கல்யாண வேலையை பார்க்கறதா இல்ல இந்த பெட்டின்றதை பார்க்கறதா, எதை பார்க்கறது? பாவம் ஆதவர்ஜுனா சொல்ல முடியாது. சின்ன மாப்பிள்ளைன்னா நான் அவங்க கட்சியில இருக்க கல்யாணம் இருக்கும், இவர் துணை மாப்பிள்ளையே சின்ன மாப்பிள்ளையே போவாரு, அதுக்காக வேணா இருக்கலாம். நம்மளும் அதை வந்து சொல்லல, அவருக்கு விஜய் அவர்கள் கல்யாணம் சொல்ல, அவருதான் ஆயிடுச்சுல, அவர் நம்ம பேசவே இல்லை, அது ஆகி டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஆமா, அதுதான் அபிஷியல் ஆகல. அடுத்து இன்னொன்னு என்ன நம்மளுக்கு தெரியல, வேற யாராவது கட்சியில இப்போ திமுகல இருந்து கட்சியில ஒரு கல்யாணம் எல்லாம் போய் முன்னிக்கிறாங்களே, அந்த மாதிரி துணை மாப்பிள்ளையா போவாரு நம்ம சொல்றோம். ஒருவேளை கோயம்புத்தூர் மாப்பிள்ளை ரீரிலீஸ் நினைக்கிறேன். ஓஹோ, இப்ப அமர்கலம் ரிலீஸ் ஆகுது, அதனால கோயம்புத்தூர் மாப்பிள்ளை சிஎம் தானே அதுவும், அதனால அப்படி வேணா சொல்லிக்கலாம். ஓ, மே 4 கோயம்புத்தூர் மாப்பிள்ளை ரிலீஸ். ஆமா, அதனால சிஎம் ஆகறதை யாரும் தடுக்க முடியாது, சிஎம் ஆகறதை யாராலையும் தடுக்க முடியாது, அப்படி சொல்லிருக்கலாம். அப்படியே சொல்லிக்கலாம். நாங்க அன்னைக்கு அப்படிதானே சொன்னோம், நீங்க அப்படி மாத்தி சொன்னீங்க. இந்த ஃபெலிக்ஸ்னு ஒரு ஜேர்னலிஸ்ட் வேஷத்துல அங்க ஒரு கட்சிக்காரர் இருப்பாரு, ஆமா, அந்த அவர் சொன்னாப்ல, நான் பார்த்தேன், எஸ் நான் பார்த்தேன், அதாவது ஃபிளைட்ல 25 lakhs வந்து தாவேக்காவுக்காக ஓட்டு போடுறதுக்காக ஃபிளைட்லயே வந்தாங்களாம். 25 lakhs வந்தாங்களாம். எத்தனை ஃபிளைட் வந்தது அப்படின்னா? ஓ, எனக்கு புரியல. அவரு நம்ம பேசும்போது சொல்லிக்கலாம், ஐநா சபையில இருந்து டேட்டாஸ் கொடுத்துட்டாங்கம்மா ஓட்டு போடும்போது. அவங்க பொண்ணு என்ன சொன்னாலும் திமுகனே அப்பட்டமா பேசிட்டு இருக்காங்க. இன்னொன்னு சொன்னாங்க, விஜய் தரப்புல இருந்தே சொன்னாங்க, எங்களுக்கு இந்த மாதிரி ரகசிய உளவு ரிப்போர்ட் வந்திருக்கு, திமுக வாஷ் அவுட், நாங்க தான் ஜெயிக்கிறோம், நீங்க வாங்க நம்ம பேசுவோம் அப்படின்னு ரொம்ப ஓப்பனாவே இது பண்றாங்க. எப்படி உங்களுக்கு உளவுத்துறை ரிப்போர்ட்ல கிடைச்சிருக்கோம்? ஒன்னும் புரியலையே. அது லயலாமணி ஏதாவது உளறி இருப்பாரு, அதை நம்பி லயலாமணியே சொல்லிட்டாருன்னா உண்மையா இருக்கும் நம்பி இருந்தது. இல்ல லயலாமணி இல்ல, இவர் யாருன்னு எனக்கு தெரியல, புதுசா இருக்காரு, காமேஷா அப்படி என்ன பேர் எடுத்து தெரியல, இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை அவர் எங்கேயுமே, யாருன்னே தெரியல. நீ யாருப்பா தம்பி வந்து இந்த மாதிரி? எல்லாருமே புது ஆளுதான். காமேஷ் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் தாவேக்காவோட ஆதரவாளர் வந்தாரு, திடீர்னு பார்த்தா இளைஞர் கட்சியே ஏதோ ஒரு பேர்ல வந்தாப்புல. அதனால அப்படி வரக்கூடிய ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க அந்த உளவுத்துறையெல்லாம் நீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. அவங்க சொல்ற கரெக்ட் தான். 2026 விஜய் சிஎம், 2028 நாடாளுமன்ற தேர்தல் வருது, அதுல இவர் தான் பிஎம் கேண்டிடேட்னு இந்தியாவே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பிஎம் ஆயிடுறாரு. ட்ரம்ப் கூட இது எப்போ தெரியலீங்களே, ட்ரம்ப் கூட நேரடியா மோதுறாரு. விளாடிமிர் புதினோட டைப் வச்சுக்கிட்டு இவரு எக்ஸோட ஓனர் இருக்காருல்ல, அவரோட கை கோர்த்துட்டு எலான் மஸ்க் அவரோட கை கோர்த்துட்டு, அதனாலதான் விஜய் வர தைரியத்துல எலான் மஸ்க் வந்து ட்ரம்ப் எதிர்த்துட்டு வெளிய வந்திருக்காரு. அதனாலதான் அவர் வந்திருக்காரு, அவரோட சேர்ந்து ட்ரம்ப் எதிர்க்கிறாரு. ஆமா, போறாரு. அவர் பாத்துட்டாரு இவரு எப்படின்னா, இப்ப கூட ட்ரம்ப்புக்கு ஒரு துப்பாக்கி சூடு நடந்திருக்குல்ல, அப்ப விஜய்க்கு வந்து அப்படி நடக்காது, அவர் எங்க இருந்தாலும் தப்பிச்சிருவாரு. ஏன்னா அவர்கிட்ட ஹீரோ ஐடி கார்டு இருக்கு, அதை காமிச்சிருவாரு. தமிழ்நாட்டோட பிஎம் தமிழ் படத்துல வரும்போது எல்லாரும் அடிக்க வருவாங்க, நான் ஹீரோப்பா, அந்த படத்தோட ஹீரோப்பா, எப்படி நம்புறது, எங்க ஐடி கார்டு, அப்ப போப்பான்னு கேட்டு திறந்து விடுவாங்கல்ல, அந்த மாதிரி புல்லட் இது வரைக்கும் வந்து இப்படின்னு திரும்பி இப்படி போ, அந்த மாதிரி இருக்கு. அதனால அவர் அமெரிக்காவுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஒருங்கிணைந்த உலகமா ஒண்ணு மாத்துறாரு. ஒரே தேர்தல், உலகம் முழுக்க ஒரே தேர்தல், ஒரே தலைவர். மோடியே பிஞ்சிறாரு, ஒரே நாடு ஒரே தேர்தல் போய் ஒரே உலகம் ஒரே தேர்தல், அப்படி மாத்திடுறாரு. மாத்திட்டு அப்படியே அவரே நின்றுறாரு. நின்றுட்டு அதுக்கப்புறம் அவரு வந்து விஜயிசம்னு ஒரு தியரி எழுதுறாரு, மார்க்சிசம் மாதிரி விஜயிசம்னு ஒண்ணு எழுதுறாரு புதுசா. அதுதான் இனிமே உலகம் முழுவதுமே பின்பற்ற போறாங்க. சரி, அப்படியே ஹிட்லரை விட மோசமான சர்வாதிகாரம் அப்படி பேசுவாங்க, சீரியஸா சொல்ற பேசுவாங்க.
அந்த ஸ்பேஸ்ல அந்த லெவல்ல பேசுறாங்க, பேசிட்டு தான் இருக்காங்க, அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. நினைச்சு பார்க்காத அளவுல பேசுறானுங்க. நம்ம கற்பனைக்கு இப்படி வேணா பேசிக்கலாம் நம்ம. ஆமா, பேசலாம். அந்த அளவு கற்பனைக்கு எட்டாத அளவுக்குலாம் வந்து பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனா அந்த மே 4ஆம் தேதி குழந்தைங்க வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க. வீட்டில் வந்து இந்த விஷமருந்து, தூக்கு கயிறு, கத்தி இதெல்லாம் வந்து எல்லாரும் மிரட்டுறாங்களாமா. ஆமா, பசங்களை வந்து அதாவது இந்த இவர் பண்ண இந்த சின்னத்தனம், விஜய் பண்ண சின்னத்தனம், குழந்தைங்க வந்து அந்த மன அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. கேஸே கொடுக்குற அளவுக்கு அதுக்கு வந்து சொல்யூஷன் நிறைய இருக்கு. இப்போ வீட்டுல வந்து குழந்தைகள் வந்து இந்த மாதிரி விஜய் ஓட்டு போடுன்னு சொன்னாங்கன்னா நீங்க திரும்ப அவங்ககிட்ட சொல்ல வேண்டியது என்னன்னா, ஓம் பேச்ச நான் கேட்கிறேன், ஏன் பேச்ச நீ கேளு. இப்ப நீ விஜய் பேச்சை கேட்டு வரல, விஜயோட பேச்ச அவங்க பிள்ளைங்க கேட்பாங்களா இல்ல பிள்ளைங்க பேச்ச விஜய் கேட்பாரா, இதுக்கு மட்டும் பதில் சொல்றான் என் தங்கமே நீங்கன்னா பசங்க யோசிச்சிருவோம், ஆமாமா கரெக்ட், அப்ப விஜய் அங்கிள் பேட் அங்கிள் அப்படின்னு சொல்லிருங்க, கேட்டுப்பாங்க. அதை மீறி அவங்க சொல்றதை கேட்கல அப்படி இல்ல, அவங்க வீட்டுக்குள்ள ஏதாவது ரூம்ல சாத்திட்டு ஆதி படமோ இல்ல சுறா படமோ போட்டு விட்டுருங்க, புலி கூட போட்டு விட்டுருங்க. ரஜினி அது ஒரு சைல்டு ஹராஸ்மெண்ட் தான், அப்படி போட்டு படத்தை போட்டு. அருணாச்சல படத்துல நான் வந்து எங்க அப்பாவுக்கு தெரியாம இது பிடிச்சேன், இப்போ ஏதோ பிடிச்ச புகையில சுருட்டு பிடிச்சேன், எங்க அப்பா ஒரு ரூம் ஃபுல்லா சுருட்டா வச்சுட்டு பிடிச்சிட்டு தான் வெளியே வரணும்னு சொன்னாரு. அதனாலதான் நான் வந்து ஆதியும் சுறாவும் மட்டும் போட்டு காட்டுங்க, ரூம் ஃபுல்லா கூட வேணாம், ஒரே படம் சுறா. முடிஞ்சா விஜய் பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன். முடிஞ்சா ஆதியில வந்து ஒரே ஒரு சீனு, த்ரிஷா வந்து அழுதுகிட்டே நீதான் என் மாமாவா அப்படின்னு கேட்கிற ஒரு சீன் இருக்கும். விஜய் மாமா அந்த ஒரு சீனை மட்டும் போட்டு காமிச்சிட்டு நான் தான் மாமா அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அந்த ஒரு சீனை மட்டும் போட்டு காமிச்சீங்கன்னா ஜென்மத்துக்கு அவன் விஜய் பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டான். இல்லைன்னா சுறாவோட படத்துல வில்லனோட கான்வொகேஷன் இருக்குல்ல, அதை மட்டும் போட்டு காட்டுங்க, அம்மா இவர் தான் விஜயா, எனக்கு தெரியாம போயிருச்சுமா, புதுலியோ விஜய்லாம் வேற மாதிரி இருந்தாரு, இப்படிதாம்மா நாங்க பார்த்த விஜய் அப்படின்னு உடனே திருந்திடுவாங்க. இப்ப மனசு தொட்டு சொல்லு நான் விஜய்க்கு ஓட்டு போடணுமா, அப்ப கேட்டீங்கன்னா அவங்க வந்து சத்தியமா வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப நீங்க வந்து அவங்கள அடுத்து அவங்களை யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா பராசக்தியை போட்டு காமிச்சிருங்க, 2 பராசக்தியும் போட்டு காமிச்சிருங்க. காமிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான பார்வை வந்துடும். இல்ல இது நம்ம என்னதான் ஃபன் மெட்டீரியலா நம்ம பேசினாலும் உண்மை அதுதான். நம்ம அடுத்து வரப்போற தலைமுறையை வந்து அரசியல் படுத்தாம விட்டதுனால விளைவுதான் விஜய் வந்து ஒரு தலைவரா இவங்க கொண்டாடிட்டு இருக்காங்களோ அப்படின்றது. ஏன்னா ஒரு கொள்கை இல்ல, கோட்பாடு இல்ல, பிரச்சாரம் இல்ல, எதுவுமே இல்ல, இந்த அளவுக்கு விழுந்து கட்டிட்டு போய் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா அப்ப அப்படி ஒரு சமூகத்தை நம்ம உருவாக்கி வச்சிருமோ, தவறிட்டோமோ. அவங்ககிட்ட நம்ம பேசுற மொழி இருக்குல்ல, அந்த மொழி அவங்களுக்கு பிடிச்ச மொழியில பேசணும். நாம பேசுறது அவங்களுக்கு பூமரா இருக்கு, அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த வழியில நம்ம போய் பேசினாதான் அவன் நம்மள ரியாக்ட் பண்ணுவான். அப்ப அவங்க மொழியில யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்க எல்லாருமே அவங்களுக்கு புனிதமானவங்களா தெரியுவாங்க. 4 பேரை அடிக்கிறதா அவனுக்கு பிடிக்கும்னா 4 பேரை அடிக்கிறவன் தான் அவனுக்கு நல்லவனா தெரியும். தாவே காலந்து 4 பேரை அடிச்சோ திமுக தான் வெயிட் அப்படின்னு சீரியஸா வந்துருவாங்க. அப்ப எதெல்லாம் அவனுக்கு பிடிக்குமோ அதெல்லாம் தான் நாம பண்ணணும். அப்ப மே 4ஆம் தேதிக்கு மேல ஒரு வேளை திமுக ஆட்சிக்கு வந்தா அந்த மாதிரியான அதிரடி இது ஆக்ஷன்லாம் எதிர்பார்க்கலாமா? ஏன்னா இதை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 2031 இன்னும் மோசமாக இருக்கும் இல்லையா, இன்னும் வீரியமா விஜய் வந்து தூக்கி பிடிப்பாங்க. அப்ப இந்த இதுல தப்பிச்சோன்னா ஏதோ பேண்டமிக்ல கொரோனால இருந்து தப்பிச்ச மாதிரி, சுனாமில இருந்து தப்பிச்ச மாதிரி தப்பிச்சோன்னா உடனடியா வந்து பசங்களை திருத்தறதுக்கான நடவடிக்கை. அதுல நீங்க கொடுத்த ஐடியா ரொம்ப நல்ல ஐடியாங்க. சுறா படத்தை பாருங்க, பசங்க சரியாயிடுவாங்க. தயவு செய்து மே 4ஆம் தேதி அன்னைக்கு வீட்டுல எல்லாரும் இந்த விஜய்க்கு ஓட்டு போட சொல்லி அழுதவங்களா சுறா படத்தை போட்டு காட்டுங்க, சரியாயிடும். சன் டிவிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறோம், தயவு செய்து சன் டிவி உங்க பிக்சர்ஸ் தானே, சுறாவை அன்னைக்கு ஒரு நாள் போடுங்க போதும், கொஞ்சம் மனசு மாறிடுவாங்க. இல்லைன்னா ஆதி கூட உங்ககிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆதி போட, புலி உங்ககிட்ட இருக்கு இல்ல, புலி எனக்கே வெறுப்பு தான், சரி போடுங்க பரவாயில்ல, இதுக்காடா தற்கொலை பண்ணிக்க இது பண்ணச்சா அப்படின்னு பசங்களே வெறுப்பு போடுங்க, பரவாயில்ல போட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா. இதுக்காக சேட்டலைட் மீடியால விவாதம் வச்சுட்டு இருக்காங்க. நீங்க உண்மையில சரியான தீர்வு சொல்லியிருக்கீங்க. சன் டிவி, கே டிவி, இன்னும் என்னென்ன டிவி படம் போட முடியுமோ மே 4ஆம் தேதி இந்த டிவியில இந்த படம்லாம் போடுங்க. ஒரு பக்கம் ரிசல்ட் வரும், ஒரு பக்கம் பசங்க படத்தை பார்ப்பாங்க. ரிசல்ட்டை வந்து தோல்வியோட ஓகே நம்ம வந்து தப்பிச்சிட்டோம், உண்மையிலே சுறா, புலி, அப்புறம் என்ன சொன்னீங்க ஆதி, தயவு செய்து மாதிரி ஏதாவது படத்தை நிறைய இருக்கு, லிஸ்ட் வேணா தரேன். இளைய தலைமுறையை காப்பாற்றணும்னு நாங்க எங்க தமிழ்கொள்ள சார்பாக நாங்க வந்து கேட்டுக்கிறோம். சரி பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர், நல்ல நல்ல ஐடியா கொடுத்துருக்கீங்க, என்னென்ன இது ஆகுது அப்படின்றத மே 4ஆம் தேதி பொறுத்து பார்ப்போம். உண்மையிலே சன் டிவில நம்ம பேச்சை கேட்டு குழந்தைங்களை காப்பாற்றணுன்றதுக்காக இந்த மாதிரி படம் என்ன போடுறாங்களா? நம்ம பேச்சை கேட்டு ஒரு பராசக்தி போட்டாங்க தேர்தல் அன்னைக்கு. அது தேர்தல் 5ஆம் தேதி வந்து திமுக வந்து ஆட்சி அமைக்கும், அந்த அன்னைக்கு அவங்க வந்து பராசக்தி போடலாம். பழைய பராசக்தியோ புது பராசக்தியோ
மே 4ஆம் தேதி தான் இந்த மாதிரி பசங்க வந்து அந்த தற்கொலைக்கு முடிவுக்குலாம் போவாங்க இல்லையா. இப்போ நியூஸ் சேனல்ல எலெக்ஷன் ரிசல்ட் போட்டோம், இந்த சன் டிவி அந்த படம்லாம் போடுவாங்களே சன் டிவி KTV அப்படி அதுலலாம் வந்து சுறா படம் போட்டிங்கன்னா இதுக்கு அது மேட்ச் ஆகிடும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத. மே 4ஆம் தேதி என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி.